எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறாங்க. சோயா பிரியாணி. எப்படி பர்ஃபெக்டாக டேஸ்டியாக இந்த ஒரு பிரியாணி செஞ்செடுக்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக 100 கிராம் சோயா சங்க்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி வந்து இதே மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ இது கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். கூடவே வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு பாலும் ஊற்றி நம்ம இப்போ இது கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பால் ஊற்றினது இந்த சோயோட இந்த பேட் ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லு வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சோயா நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இது தண்ணி வடித்ததுக்கப்புறம் மறுபடியும் பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு ஆற வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி செய்யும்போது சேர்த்திடலாம். பாருங்கள், குக்கர் தான் வச்சுருக்கு. குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்குது. கூடவே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் கேஷ்யூ நட் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கும் போது ரெய்சின்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது வந்து கார்னிஷ் பண்ணும்போது ஆட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற நெய்யில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா. இது வந்து பிரியாணியில் சேர்க்குற ஜீரா தான், சாதாரணமான ஜீரா கிடையாது. ஷாஹி ஜீரா வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 சின்ன பீஸ் பட்டா, 2 பிரியாணி இலை, அப்புறமா வந்துட்டு ஒரு 6 ஏலக்காய், 5 கிராம்பு. அது 1-2 அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம், ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் வந்து நைஸாக நீளமாக கட் பண்ணி அதுவும் இதுக்குள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். இந்த ஸ்மெல்லு இப்போவே வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டும் இடிச்செடுத்துருக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாயும் இடிச்செடுத்துருக்கு. 3மே சேர்த்து ஒன்றா இடிச்செடுக்காதீங்க, ஸ்மெல்லு வந்து மாறி போயிடும். தனித்தனியாக இடிச்சுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுவும் போட்டு மறுபடியும் வதக்கிக்கோங்க. அதோடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 1-2 நிமிஷம் ஆகும். எல்லாமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகாய்த்தூள் வந்து ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை, அதனால தான் நான் லாஸ்ட்டு ஆட் பண்ணேன். எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கு. கூடவே வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு புதினா இலையும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கு. இடித்து கூட நீங்கள் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து பாதி வேகணும். தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு இது வரைக்கும் மசாலா பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. பிரியாணி மசாலா நான் இதில் சேர்க்கலை, கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்குறேன். கரம் மசாலா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி எல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி ட்ரை ஆகி எடுத்து வச்சுருந்த அந்த சோயா அதுவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கு. கூடவே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றும் போது நல்ல புளிப்பாக இருக்கிற தயிர் ஊற்றிக்கோங்க. சோயைக்கு எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுது, அதனால நல்ல புளிப்பாக இருக்கிற தயிர் தான் நம்ம இதில் ஊற்றணும். எல்லாமே ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 3 கப்பு பஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கு. 5 கப்பு தண்ணி தான் இப்போ ஊற்றுறேன். 3 கப்பு பஸ்மதி ரைஸுக்கு எப்போவுமே டபுளாக தான் வேகிறதுக்காக தண்ணி எடுப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இது 1/2 கப்பு தண்ணியும் அதே மாதிரி அந்த டொமாட்டோ தக்காளியில் கொஞ்சம் மசாலா அதில் தண்ணியில் இருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு தண்ணி கம்மி பண்ணியிருக்கு. அதனால தான் 5 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கு. மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேலன்ஸ் ஆகணும். உப்பு, புளிப்பு, லைட்டாக இனிப்பு எல்லாமே இருக்கணும்.
அதுக்கப்புறம் அரிசி கழுவி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஊற வைக்க வேண்டியதில்லை, கழுகி உடனே போட்டுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஆவி நல்லா வந்ததுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. பாதி வெந்திருக்கும். இந்த சோயா சங்க்ஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வேக ஆரம்பிக்கும் போது எல்லாமே தண்ணிக்கு மேலே வந்து நிற்கும். அப்படி தனி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் பாதி வெந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அமர்த்தி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சிருச்சுன்னா இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி கிடைக்கும். பாருங்கள், அமர்த்தி விட்டுருக்கு. மேலே வந்து கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸும் நான் இப்போ ஆட் பண்ணி கொடுக்குறேன். அது கொஞ்சம் வேகிறதுக்காக. உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் டெக்கரேட் பண்ணும்போதும் ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து ஆவி நல்லா வந்ததுக்கப்புறம் அப்போ இருந்து முடிகிற வரைக்கும் தீ வந்து கம்மி பண்ணி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றின தண்ணி வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சோயா பிரியாணி ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கணும். அப்போ தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. இந்த ஒரு சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.